கேள்விப்பட்டார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும் என்று கேள்விப்பட்டது. ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவரால் எல்லா இடங்களிலும் அவர் சுற்றி திரிந்தார். அப்படி அவர் சுற்றி திரிந்ததினாலேயும் அவர் அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ததுபடியினாலேயும், அது மாத்திரமல்ல வியாதி உள்ளவர்களை அவர் குணமாக்கினபடியினாலும், அல்லது பிசாசு பிடியில அகப்பட்டு எங்கே போய் விடுதலை ஆகாமல் இயேசுவின் இடத்துல ஓடி வரும் பொழுது அவர்களை அவர் குணமாக்கினதை கண்டு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்ததை கண்டு சகையுடைய இருதயத்தில் அவரை நான் எப்படியாவது பார்க்க வேண்டுமே சொல்லி சகையுடைய இருதயம் ஏவப்பட்டது. சகையு எப்படிப்பட்டவர்? ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்க கூடியவர். அவர் ஒரு தலைவனாக இருக்கிறார். தன் சொந்த ஜனங்களுக்கு ஒரு பாவியாக தான் பார்க்கிறாங்க. யார? சகையுவை அந்த ஜனங்கள் ஒரு பாவியாக தான் பார்க்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவரை ஒரு பாவியாக பார்க்கவில்லை. ஏன்னா இப்போ எப்படி சகையுக்குள்ள இயேசுவை நான் எப்படியாவது பார்க்கணும்ன்ற வாஞ்சை வந்ததோ, அந்த வாஞ்சையை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமே வெறுக்கிறது, உலகமே பகைக்கிறது, உலகமே பாவி என்று சொல்லுகிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அந்த சகையுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவர் காட்டாத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அவர் குள்ளமா இருக்கிறதுனால நான் இயேசுவை பார்க்காம போயிடுவேணும்னு சொல்லி அவருக்குள்ளாக இருந்த அந்த ஏக்கத்தை நிமித்தமாய் அவர் மரத்துல ஏறி அமர்ந்திருக்கிறார். இயேசு வருகிறார். அவர் வரும் பொழுது எப்படி அந்த சகைவை அவர் சந்திச்சிருப்பாரு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனா சகைவுடைய என்னெல்லாம், நான் எப்படியாவது அவர் கொஞ்சம் பார்த்துட்டா போதும், அவரை கண்டுட்டா போதும், அவரை எப்படியாவது அவருடைய முகத்தை நான் பார்த்துட்டா போதும், எனக்கு அந்த சந்தோஷம் போதும் சொல்லி ஒருவேளை சகைவு நினைச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா வந்து என்ன பார்க்கிறாரு? அவரை பார்த்தது மாத்திரம் அல்ல, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லி அவர் அழைச்ச உடனே சகையுடைய இருதயம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். உலகம் நம்ம பாவிதான் சொல்லும், நம்மள இந்த உலகம் வெறுத்துதான் தள்ளும். உலகம் வெறுக்கலாம், உலகம் பகைக்கலாம், உலகம் நம்மளை வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா இயேசு ஒருபோதும் நம்மளை தள்ளாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகைவு அவர் நினைச்சிருப்பார், என் பேர் எப்படி அவருக்கு தெரியும், என் பேரை எப்படி அவருக்கு தெரியும்? தாயின் கருவிலே உருவாக முன்னமே அவர் நம்மை அழைத்த தெரிந்தெடுத்த தேவன், நம்மை அழைத்திருக்கிற தேவன். அவர் பெயர் நமக்கு, அவர் பெயர் சூட்டின தேவன் நமக்காக. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உடனே சகையு மரத்தில் இருந்து கீழே இறங்கி ஓடி வரார். ஓடி வந்து அவரை கூப்பிட்டு தான் வீட்டுக்குள்ள போறார். ஜனங்க சொல்றாங்க, பாவியான மனுஷனை போய் அவர் வீட்டுக்கு போய் போறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சகையு வீட்டுக்கு போன பின்பு சகையுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்து அவர் வசிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. அவருடைய இருதயம் எல்லாம் பூரிப்பாய் போய்விட்டது. அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்குள்ள போனோடனே நாளாத்தனியா நீ கொடுத்துருன்னு அவர் சொல்லல. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து விட்டால் எதையுமே அந்த மனிதன் பார்க்க மாட்டான். அந்த முன்னாடி இருக்கிற அந்த வாழ்க்கையை அவன் வெறுத்து தள்ளிவிட்டு இயேசு மாத்திரமே எனக்கு போதும், அவர் ஒருவர் மாத்திரமே எனக்கு போதும், இனி இந்த உலகம் வேண்டாம், இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம், இயேசு மாத்திரம் எனக்கு போதும் சொல்லி தான் இருதயத்துல எப்ப இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவருடைய இருதயத்திற்குள் ஒரு ஆசை வந்ததோ அப்பவே இயேசுவால் அவர் தொடப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல சகையு சொல்றாரு, ஆண்டவரே நான் யாரிடத்திலே அதிகமாய் வாங்கியிருந்த நாளாத்தனியா நான் திருப்பி கொடுத்துறேன்ப்பா. திருப்பி கொடுத்துறேன். அந்த பண ஆசை
அந்த பொருள் ஆசை, அந்த வரி வசூலிக்கின்ற ஆசை சகையை விட்டு என்னவாயிட்டு போயிடுது. எப்போ இயேசு தனக்குள் தன் இருதயத்திற்குள் வந்து விட்டாரோ எல்லா உலக ஆசைகளையும் வெறுத்து தள்ளிவிட்டார். ஆண்டவர் சொல்றார், இவரும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.